மகரம் ராசிக்காரர்களே, இந்த செவ்வாய் பேர்ச்சிய சாதாரணமா எடுத்துக்காதீங்க. ஏன்னா இந்த பேர்ச்சி உங்களோட வேலை, பணம், அதிகாரம், எதிரிகள், உடல் வலிமை எல்லாத்தையும் நேரடியா பாதிக்கப் போகுது. முதல்ல ஒரு விஷயத்த தெளிவா சொல்லணும். மகரம் ராசிக்கு செவ்வாய் பகவான் நண்பன் இல்ல, ஆனா பகைவனும் கிடையாது. அதாவது நீங்க சரியா நடந்தீங்கன்னா செவ்வாய் உங்களை மேல தூக்கும். தவறா நடந்தீங்கன்னா அதே செவ்வாய் உங்களோட கையாலேயே கீழே போட வைப்பார். செவ்வாய் பெயர்ச்சி எப்போ எங்க? செவ்வாய் பகவான் இந்த பெயர்ச்சியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு நகரும் காலகட்டம் மகரம் ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான திருப்புமுனை. இந்த பெயர்ச்சியின் காலம் முழுக்க அவசர முடிவுகள், கோபம், ஈகோ, நான் தான் சரி மைண்ட் செட் இவை எல்லாம் இருந்துச்சுன்னா நஷ்டம் உறுதி. ஆனா பொறுமை, ஸ்ட்ராட்டஜி, அமைதியான ஆக்ஷன் இவை இருந்தா இந்த செவ்வாய் பெயர்ச்சி உங்களை லீடர் லெவலுக்கு கொண்டு போகும். வேலை, அதிகாரம். மகரம் ராசி. மகரம் ராசிக்காரர்களுக்கு வேலைனாலே உயிர். பொசிஷன், ரெஸ்பெக்ட், பவர் இதுதான் உங்க ஸ்ட்ரென்த். இந்த செவ்வாய் பெயர்ச்சியில உங்களுக்கு 2 டைப் மகரம் ராசிக்காரர்கள் இருக்காங்க. டைப் 1, என்னையும் என் வேலையையும் யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு சைலண்டா ஒர்க் பண்றவர்கள். இவங்களுக்கு ப்ரொமோஷன், நியூ ரெஸ்பான்சிபிலிட்டி, அத்தாரிட்டி இன்க்ரீஸ் வர வாய்ப்பு அதிகம். டைப் 2, நான் எல்லாம் தெரிஞ்சவன், எனக்கு மேல யாரும் இல்ல அப்படின்னு பேசுறவர்கள். இவங்களுக்கு மேல அதிகாரியோட கான்ஃப்ளிக்ட், பிளேம், பொசிஷன் ஷேக் வரும். இந்த செவ்வாய் பயிற்சியில வாய் அதிகமா பேசாதீங்க, வேலை மட்டும் பேசட்டும். பணம் மற்றும் முதலீடு. மகரம் ராசிக்காரர்களே, இந்த பெயர்ச்சியில் பணம் ஃப்ளோ வரும். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, வர்ற பணம் நிலைக்குமா இல்ல பறக்குமா? ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட், குவிக் ப்ராஃபிட் ஆசை, ஷார்ட்கட் திங்கிங் இவையெல்லாம் வந்துச்சுன்னா பணம் வந்த வேகத்திலேயே போயிடும். ஆனா லாங் டேர்ம் பிளானிங், நிலம், வீடு, லீகல் இன்வெஸ்ட்மெண்ட், குடும்ப ஆலோசனை இவையெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த செவ்வாய் பெயர்ச்சி ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கிரியேட் பண்ணும். கோபம் மற்றும் எதிரிகள். மகரம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சியில ஒரே ஒரு பெரிய சவால் கோபம். உங்களை ப்ரொவோக் பண்ண ஆஃபீஸ், ரிலேட்டிவ்ஸ், ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தன் இருப்பான். அந்த நேரத்துல நீங்க ஒரு வார்த்தை தவறா பேசிட்டீங்கன்னா அதோட எஃபெக்ட் பல மாதங்கள் உங்களை விடாது. இத மறக்காதீங்க. இந்த செவ்வாய் பெயர்ச்சியில அமைதிதான் உங்க பெரிய ஆயுதம். மனநிலை மற்றும் உடல் வலிமை. மகரம் ராசிக்காரர்களே, இந்த காலகட்டத்துல பேக் பெயின், நீ ப்ராப்ளம், ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் வர வாய்ப்பிருக்கு. அதுக்காக பயப்பட வேண்டாம், ஆனா நெக்லெக்ட் பண்ண கூடாது. காலை நடை, சிறிய உடற்பயிற்சி, நேரம் தவறாம உணவு இவையெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இந்த செவ்வாய் பயிற்சியில் மகரம் ராசிக்காரர்கள் செவ்வாய் பகவானை கட்டாயம் சமாதானப்படுத்தணும். கோபம் அதிகமா இருந்தா சிவன் வழிபாடு ரொம்ப நல்ல பலன் தரும். திருமணம் மற்றும் காதல். மகரம் ராசி. மகரம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு காதலை விட பொறுப்பு அதிகம். அதனால தான் உங்க வாழ்க்கை துணை விஷயத்துல நீங்க எப்போதும் பிராக்டிக்கல். திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சியில சடன் ப்ரொபோசல், பழைய ரிலேஷன்ஷிப் மீண்டும் தொடர்பு, ஃபேமிலி பிரஷர் இவையெல்லாம் வரும். ஆனா ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, அவசர முடிவு வேண்டாம். ஏன்னா இந்த காலகட்டத்துல எமோஷனா எடுத்த முடிவு பிறகு பர்டனா மாற வாய்ப்பிருக்கு. நல்ல காலம். டிலே ஆனாலும் கிளாரிட்டி வரும், சரியான மேட்ச் செட்டில் ஆகும். காதலில் இருப்பவர்களுக்கு செவ்வாய் பகவான் உங்க காதலில ஈகோ டெஸ்ட் வைப்பார். நான் தான் சரி, என்ன புரிஞ்சிக்கவே இல்ல இந்த 2 வார்த்தைகள் தான் இந்த பேர்ச்சியில பல உறவுகளை உடைக்கும். அட்வைஸ்: சைலன்ஸ் கிரேட்டர் தென் ஆர்குமெண்ட், எக்ஸ்பிளனேஷன் கிரேட்டர் தென் அக்யூசேஷன். இத ஃபாலோ பண்ணீங்கன்னா காதல் மிகவும் டீப்பா மாறும். குடும்பம் மற்றும் உறவுகள். மகரம் ராசிக்காரர்களே, இந்த செவ்வாய் பெயர்ச்சியில வீட்டுக்குள்ள டென்ஷன் வரும். அப்பா அதிகார சண்டை, அம்மா உணர்ச்சி கிளாஷ், சகோதரர்கள் பண விஷயம் இது எல்லாம் நீங்க இனிஷியேட் பண்ணல, ஆனா உங்க ரியாக்ஷன் முக்கியம். இந்த காலத்துல வீட்டில் வாக்குவாதம் அவாய்ட் பண்ணலனா அதோட எக்கோ வெளியிலும் பாதிக்கும். சொத்து, நிலம் மற்றும் வீடு. மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி ப்ராப்பர்ட்டி கர்மா ஆக்டிவேட் பண்ணும். நல்ல விஷயம். லேண்ட் டீல் ஃபைனலைஸ், வீட்டு கட்டுமானம், பழைய லீகல் இஷ்யூஸ் கிளியர். கவனிக்க வேண்டியது: சிப்லிங் டிஸ்பியூட், டாக்குமெண்ட் கன்ஃபியூஷன், வெர்பல் ப்ராமிஸ். இந்த காலத்துல எழுத்து இல்லாத எந்த ஒப்பந்தமும் உங்களுக்கு எதிரா மாற வாய்ப்பிருக்கு.
கடன், வழக்கு மற்றும் சட்ட பிரச்சனை. செவ்வாய் பெயர்ச்சி மகரம் ராசிக்காரர்களுக்கு நீதிமன்ற விஷயங்களை தூண்டும். கேஸ் இருந்தா, நோட்டீஸ் வந்தா, போலீஸ் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ். பயப்பட வேண்டாம், ஆனா கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. இந்த காலத்துல சட்ட ஆலோசனை, எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன் கைடன்ஸ் ரொம்ப முக்கியம். ஈகோவோட ஃபைட் பண்ணாதீங்க, ஸ்ட்ராட்டஜியோட ஹேண்டில் பண்ணுங்க. மறைமுக எதிரிகள். மகரம் ராசிக்காரர்களே, இந்த செவ்வாய் பெயர்ச்சியில சைலண்ட் எனிமீஸ் ஆக்டிவேட் ஆகும். ஸ்மைல் பண்ணுவாங்க, சப்போர்ட் மாதிரி நடிப்பாங்க, ஆனா பேக்ல டேமேஜ். இதுக்கு சொல்யூஷன், எல்லாருக்கும் எல்லாமே சொல்லாதீங்க. பிளான் கான்ஃபிடென்ஷியலா வச்சுக்கோங்க, ரிசல்ட்ஸ் மட்டும் பேசட்டும். இந்த செவ்வாய் பெயர்ச்சி முடிஞ்ச பிறகு மகரம் ராசிக்காரர்களுக்கு ஃபயர், நான் தாங்கிக்கிட்ட, இப்போ ஏன் நேரம் என்ற மனநிலை வரும். கடந்த காலத்துல நீங்க பொறுமையா இருந்தீங்க, காம்ப்ரமைஸ் பண்ணீங்க, சைலண்ட் சஃபரிங் பண்ணீங்க. அதுக்கான பலன் இப்போ ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகும். கெரியர் பிக் டர்னிங் பாயிண்ட். மகரம் ராசிக்காரர்களே, இந்த 6 மாதத்துல கெரியர்ல 3 முக்கியமான காலகட்டம் இருக்கு. ஃபேஸ் 1 இப்போ 45 நாட்கள். ஒர்க் லோட் அதிகம், அப்ரிசியேஷன் குறைவு, பிரஷர் பீக். இங்க குவிட் பண்ணினா பிறகு ரிக்ரெட் வரும். ஃபேஸ் 2 அடுத்த 2 முதல் 4 மாதம். ஃபயர், ப்ரொமோஷன் ஆர் ரோல் சேஞ்ச் ஆர் அத்தாரிட்டி. மேனேஜர் சப்போர்ட், லீடர்ஷிப் சான்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி கூடும். இங்க நீங்க எஸ் சொன்னா உங்க கெரியர் கிராஃப் சேஞ்ச் ஆகும். ஃபேஸ் 3 5 முதல் 6 மாதம். மணி ஸ்டெபிலிட்டி பிளஸ் ரெஸ்பெக்ட். இன்கம் செட்டில், நேம் அண்ட் வேல்யூ பில்ட், லாங் டேர்ம் செக்யூரிட்டி. இது சடன் சக்சஸ் இல்ல, ஏர்ன்டு சக்சஸ். மணி அண்ட் வெல்த், ரியலிஸ்டிக் ட்ரூத். மகரம் ராசிக்காரர்களே, இந்த செவ்வாய் பெயர்ச்சி லாட்ரி லக் தராது. ஆனா ஸ்டெடி இன்கம், டெட் கிளியர் சான்ஸ், அசெட் பில்ட். மணி ஸ்டே ஆகும், ஃப்ளை ஆகாது. அவாய்ட் ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட், இமோஷனல் லெண்டிங், கேரண்டி சைனிங். டேஞ்சர் ஜோன்ஸ், இத கண்டிப்பா தவிர்க்கணும். இந்த 6 மாதத்துல மகரம் ராசிக்காரர்கள் இந்த 3 விஷயத்துல காஷன். 1 ஈகோ ஃபைட்ஸ். 2 ஆங்கர் பேஸ்ட் டெசிஷன்ஸ். 3 எனக்கு எல்லாம் தெரியும் ஆட்டிடியூட். ஒரு தவறான வார்த்தை ஒரு நல்ல வாய்ப்பை கைவிட்டு போக வைக்கும். லவ் அண்ட் மேரேஜ் ஃபைனல் வெர்டிக்ட். இந்த செவ்வாய் பெயர்ச்சி முடியும் போது திருமணம் டிலே ஆனது செட்டில் ஆகும். மெச்சூர் பார்ட்னர், ஸ்டெபிலிட்டி பேஸ்ட் மேரேஜ். காதல் டிராவா குறையும், சீரியஸ்னஸ் அதிகம், ஃபியூச்சர் டிஸ்கஷன் ஸ்டார்ட். டைம் பாஸ் ரிலேஷன்ஷிப் இந்த காலத்துல ஆட்டோமேட்டிக்கா டிராப் ஆகும். மன வலிமை ரியல் கிஃப்ட் ஆஃப் மார்ஸ். மகரம் ராசிக்காரர்களே, செவ்வாய் உங்களுக்கு பணம் பதவி மட்டும் தரல, நான் தனியா நின்னாலும் சரி என்ற மன வலிமை தருவார். இந்த கான்ஃபிடன்ஸ் தான் உங்க ஃபியூச்சரை பில்ட் பண்ண போறது. செவ்வாய் பெயர்ச்சி முழு காலத்துக்கும். ரவுண்ட் செவ்வாய்க்கிழமை காலை வெறும் வயிற்றில் 1 கிளாஸ் தண்ணீர், அதுல சிறிது செம்பருத்தி பூ. கோபம் வந்தா உடனே தண்ணீர் குடிங்க, 10 செகண்ட் சைலன்ஸ். இது உங்க கர்மாவையே காம் பண்ணும். மகரம் ராசிக்காரர்களே, இந்த செவ்வாய் பெயர்ச்சி உங்களை உடைக்க வரல, உங்களுக்குள்ள இருக்கிற அழுத்தமான வைரத்தை பளபளப்பாக்க வருது. நீங்க பொறுமையோட, அறிவோட, அமைதியோட ஹேண்டில் பண்ணினா இந்த 6 மாதம் முடியும் போது நீங்க சொல்லுவீங்க, நல்லாதான் நடந்துச்சு. ஃபயர்.